ஜனவரி 3 இயேசுவின் தூய்மைமிகு பெயர். இயேசுவின் தூய்மைமிகு பெயரை கத்தோலிக்க திருவழிபாட்டில் இணைத்தவர் திருத்தந்தை 13ஆம் இன்னசென்ட். இணைத்த ஆண்டு 1721. இதற்கு கிரியாயுக்கியாக இருந்தவர் புனித பெர்னார்டின். இவர் ஒரு துறவற சபையை சார்ந்தவர். இயேசுவின் இனிய நாமத்தை ஜெபிக்க தொடங்கிய பெர்னார்டின் இயேசுவின் நாமத்திற்கு எவ்வளவு மகிமை இருக்கிறது என்பதனை எடுத்துக் காட்டினார். இயேசு என்ற பெயர் நம் நாவுக்கு ஒரு இனிப்பு, கண்களுக்கு விளக்கு, இதயத்தை பற்றி எறிய செய்கின்ற ஒன்று. இயேசு என்ற பெயர்தான் நம் பலவிதமான ஆன்மீக நோய்களுக்கும் உடல் நோய்களுக்கும் தீர்வு. கலங்குகிறாயா? இயேசுவின் பெயரை ஒவ்வொரு நாளும் நீ பல தடவை சொல். மனவழிய ஜெபமாக சொல். மேகங்கள் கடந்து போவது போல நம்முடைய மனதில் இருக்கின்ற கலக்கங்கள் இயேசுவின் தூய்மை மிகு பெயரால் கடந்து போகும். விண்ணிலிருந்து அமைதி நம்மில் இறங்கி வரும். இயேசுவின் பெயரை சொல்ல சொல்ல இவையெல்லாம் நிகழும் என்று தனக்கு நிகழ்ந்ததை பற்றி புனித பெர்னார்டின் அவர்கள் கூறுகிறார். நமது தெய்வீக ஆண்டவரை பற்றியதெல்லாம் தூய்மையானது, அவரது பெயர் உட்பட. லூக்கா 1:31, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர் என்று மரியாவிடம் கபிரியேல் தூதர் சொன்னார். நற்செய்தியை கபிரியேல் தூதர் சொன்னார், ஆனால் பெயர் வைத்ததோ தந்தையாகிய கடவுள். எனவே தந்தையாகிய கடவுள் வைத்த பெயர் இயேசு மாண்புமிக்க பெயர், மாட்சிமிக்க பெயர். ஒரு ஊனமுற்ற மனிதனை குணப்படுத்திய போது, என்னிடம் வெள்ளியோ பொன்னோ இல்லை, ஆனால் என்னிடம் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று பேதுரு சொன்னார். நாசரேயனாகிய இயேசுவின் பெயரால் எழுந்து நட என்று கூறினார். திருத்துதர் பணி 3:6. பிலிப்பியர் 2:9-10 புனித பவுலடியார் கூறுகிறார், கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். திருத்துதர் பணி 19:13. சுற்றித் திரிந்து பேயோட்டும் யூதர் சிலர் பொல்லாத ஆவி பிடித்தவர்கள் மீது ஆண்டவராகிய இயேசுவின் பெயரை பயன்படுத்த முயன்றனர். பவுல் அறிவிக்கின்ற இயேசுவின் பெயரால் நான் உங்களுக்கு ஆணையிடுகிறேன் என்று அவர்கள் கூறி பேயை விரட்டினார்கள். திருச்சபையின் வரலாறு முழுவதும் இயேசுவின் மேன்மை மிகு பெயர், தூய பெயர், கடவுளின் மகனினுடைய தனிப்பட்ட நம்பிக்கையின் ஒரு கருவியாகும். பிரான்சிஸ்கன் துறவியான சியன்னா நகர் புனித பெர்னார்டின் இயேசுவின் தூய நாமத்தை பற்றி பேச நற்செய்தி அறிவிப்பு பணியில் தன்னை கரைத்துக் கொண்டார். இயேசுவின் தூய நாம பக்தியை எல்லோரிடமும் 16வது நூற்றாண்டில் ஊக்குவித்தார். இயேசுவின் பெயரின் முதல் 3 கிரேக்க எழுத்துக்களை தங்கள் கதவுகளில் வைப்பதன் மூலம் இயேசுவின் பெயரை மதிக்க அவர் மக்களை ஊக்குவித்தார். அந்த இயேசுவினுடைய பெயருடைய 3 கிரேக்க எழுத்துக்கள் IHS, கிரீக் மோனோகிராம், சுருக்க முதலெழுத்திணைப்பு வடிவம். இந்த IHS ஆலயத்தில் பலிப்பீடங்கள், பலிப்பீட துணிகள், நற்கருணை பேழை, இன்னும் பல இடங்களில் இந்த சுருக்க எழுத்தை நாம் காண முடியும். இந்த இயேசுவின் பெயரை நாம் மனவழிய ஜெபமாக எந்த இடத்திற்கெல்லாம் பயணிக்கிறோமோ அப்போதெல்லாம் சொல்ல சொல்ல நமது நாவு இனிக்கும், நமது வாய் மணக்கும். இன்றைய விழா நமக்கு படிப்பிக்கின்ற படிப்பினை என்ன? இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கை வைப்போம். நமது பெற்றோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட பெயருக்கேற்ற வாழ்க்கையை நடத்த இறைவனிடத்திலே வரம் கேட்போம். ஆமென்.